وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலாவுடைய பேரருளின் காரணத்தினால் அல்லாஹுவை நாம் எவ்வளவு தூரம் நேசிக்கின்றோமோ அவ்வளவு தூரம் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குகின்ற பாக்கியத்தை பெறுகின்ற மனிதர்களாக மாறுவோம். அந்த வகையிலே தான் அல்லாஹுடைய பேரருளினால் அவன் மீது நாம் கொண்டிருக்கின்ற அன்பு, இரக்கம் அல்லது பாசம் அல்லது அவன் மீது நமக்கு இருக்கின்ற நம்பிக்கையின் வீதத்தை பொறுத்து நம்முடைய செயல்பாடுகள் அமையும் என்ற வகையிலேயும் இந்த இடத்திலே நானும் நீங்களும் ஒன்று கூடியிருக்கின்றோம். இது அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் இன்றைய தினத்திலே எழுதி வைத்த அல்லாஹுடைய பெரியதொரு அருள் பாக்கியமாகும். ஏனென்றால் அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு அருள்களை பங்கு வைக்கின்ற பொழுது, அருள்களை பிரிச்சு கொடுக்கிறது ஒவ்வொருத்த பங்கு, அந்த கொடுக்கின்ற பங்கு வந்து நின்று யாருக்கு எவ்வளவுன்றது ஒருத்தருக்கும் தெரியாது, அல்லாஹுக்கு மட்டும் தெரியும். ஆனால் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் என்று சொன்னால், இதில் இருக்கிற நாங்க இருக்கிற நம்ம எல்லாருக்கும் இன்ஷா அல்லாஹ் அந்த அருள் கிடைக்கும். அல்லாஹு தாலா எங்க எல்லாருக்கும் நிறைய தரட்டும், நிரப்பமாக தரட்டும். ஆனா கிடைக்கும் எங்களுக்கு. ஆனால் இதில் இருக்கின்ற எத்தனை பேர் எவ்வளவு பெரிய நன்மையை அள்ளிக்கொண்டு போவார்கள் என்பது நம்மளுக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்றான், யஹ்தஸ்ஸு பிரஹ்மதிஹி மய்யஷா, யஹ்தஸ்ஸு பிரஹ்மதிஹி மய்யஷா. அவன் நாடுகின்ற மனிதர்களுக்கு அப்படியே கொடுத்துட்டே இருப்பான். அவனோட ரஹமத்தால ஸ்பெஷலாக அல்லாஹு தாலா சிலருக்கு கொடுக்கிறான்னு சொல்றான் அல்லாஹ் தாலா. அதாவது வானத்திலிருந்து பெய்கிற மழை இருக்கு தானே, அது பெஞ்சு கொண்டு தான் இருக்கும். அது அருளாக பார்க்கின்ற இடத்துக்கு நாங்க வந்தால் எங்கட மேல எவ்வளவு மழை துளிகள் படணும் என்றது அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் பட வச்சுவான் எங்களுக்கு. சில நேரம் சின்ன ஒரு மழை பெஞ்சிக்கும், ஒருத்தர் பெரிய மாதிரி நனைஞ்சிட்டு வந்திருப்பாரு, இன்னொருத்தர் எப்படியோ அதுல இருந்து தப்பி ஓடி ஒளிஞ்சு கொடையை பிடிச்சி இன்னொண்டாக்கி மேல எடுத்துரு தண்ணி படாம தப்பி ஓடி வந்து ஒப்பா நான்டா நலையாம வந்துட்டேன்னு சொல்லுவாரு. எஸ், அவரு பாஸ். அல்லாஹ் அருளும் இப்படித்தான். அல்லாஹ் கொட்டி கொண்டு இருக்கின்றான். வேண்டவங்க வேண்டி தேவைப்படுற எல்லாரும் மேல படிச்சுக்கோங்க, எடுத்துக்கோங்க. தேவையில்லாதவங்க திரைகளை போட்டு மறைச்சுக்கோங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அவனுடைய அருள், அவனுடைய கிருபை, இது நம்மளால வரையறைகள் சொல்ல முடியாத. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இத எந்த ஒரு இடத்திலையும் வரையறைப்படுத்தி சொன்னதாக எதுவுமே கிடையாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, வயோதிபர்களே, சின்ன பிள்ளைங்களே, பெண்கள் இருக்கிறாங்க, உங்கள் எல்லாருடைய வருகையிலும் அல்லாஹு தாலா பெரிய அருள் மழையை இன்றைக்கு பொழிவானாக.
அதுக்கு பாக்கியம் உள்ள நன்மக்களாக உங்கள் ஒவ்வொருவரையும் அந்த ரஹ்மான், அந்த கஃபூர், அந்த கஃபார், அந்த ரஹீம், அந்த ஃபத்தாஹ், அந்த ரஸாக் உங்கள் எல்லாரையும் பொருந்திக் கொள்வானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, மனிதர்களாகிய எல்லாரிடமும் பொதுவாகவும் அல்லாஹுவை நம்பியவர்களிடம் குறிப்பாகவும் இருக்கின்ற ஒரு பிழையான அணுகுமுறை ஒன்று இருக்கின்றது. எங்கள் எல்லார்ட்டையும் இருக்கின்றது. நாம் ஒரு வேலையை செய்வோம், வேறொரு ரிசல்ட் எதிர்பார்ப்போம். எக்ஸாம் எழுத போனா என்ன செய்யறது? 10 கேள்வி இருக்கும், 5 கேள்விக்கு விட எழுதியிருப்பாரு. அப்ப எத்தனை மார்க்ஸ்? சரியா 50 கிடைச்சோம். 100 மார்க்ஸ் கேள்வி 10க்கு. ஒரு எக்ஸாம் வந்து சொல்லுவாரு 100 மார்க்ஸ் கிடைச்சோம். சாத்தியம் அது கிடைக்க இயலாது, கிடைக்க இயலா. நீங்க எழுதின விடைத்தாளில் 5 கேள்விக்கு மாத்திரம்தான் விடை எழுதியிருக்கிறீங்க. நீங்க எழுதின விடைக்குத்தான் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைச்சு. மனிதர்கள்ட்ட எல்லார்ட்டையும் உள்ள இந்த பிரச்சனை என்னென்றால், ஒரு வேலையை செஞ்சிட்டு வேறொரு பலனை எதிர்பார்க்கிறது. சின்னோண்ட செஞ்சிட்டு பெண்ணாம்பரி ஒன்று ஆசைப்பட்டது, இன்மாட்டு கொடுத்துட்டு என்ன செய்யறது? மட்டும் தாண்டி சொல்றது. இந்த இதுல லூலுல குப்பை போட்டிருக்கு தானே, 50 ரூபாய் குப்பை தானே, ஒரு ஜெட் ஒரு கிடைச்சிட்டா. நாங்க அப்படித்தான், நாங்க 50 ரூபாய்க்கு தானே சாமம் பண்ணினோம். ஆனா எங்க எதிர்பார்ப்பு எல்லாம் எப்படி இருக்குது? ஒரு ஜெட்டோ. மனுஷன் ஆசை செய்யறது சின்னது, ஆசைப்படுறது பெரியது. ஷேக் இதுக்கு முந்தி சொல்லிட்டு இருந்தாரு, இந்த இதுல அந்த ஹதீஸ்கள் அந்த இதுகள் எல்லாத்தையும் நினைச்சு பாருங்க. சஹாபாக்கள் ஆசைப்பட்டது எந்த மட்டுக்கு கிடைச்சது அந்த மட்டுக்குன்னு சொல்லி. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். ஆசை வைக்கிறது முதலாவது. ஆசை வைக்கிறது இருக்கு இல்லையா, அல்லாஹ்வுடைய அருளுள்ள ஆசை வச்சிரத்துக்கு எங்கேயாவது ஒரு வரையறை இருக்கா சார்? இல்ல. நாங்க என்ன செய்யறோம் என்று சொன்னால், நம்மளுக்கும் பழகி போன ஒரு பழக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னால், நாட்டுறது மாங்காய் மரத்தை, தேங்காய் காய்ச்சல் சொல்லி இவரோட வந்து சண்டை பிடிச்சிருது. அது எது நாட்டினோமோ அதுதான் கிடைக்கும். அப்படி சண்டை பிடிச்ச வேலையில் இன்றைக்குள்ள சண்டைகள் எல்லாம் இப்படித்தான். நிறைய ஆட்கள் சண்டை பிடிச்சு கொள்வாங்க. ஹஸ்பண்ட் மார் வைஃப் மாரோட சண்டை பிடிச்சு, நீ 90 ரூபாய் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு, நீ கல்யாணம் பிடிச்சவரு 90 ரூபாய் கல்யாணம் பிடிச்சிக்கணும். சரிதானே? இப்போ வந்து நீங்க வந்து இவரோட வந்து ஷேர் பேசலாம் பிடிச்ச வர, நீங்க தான் கல்யாணம் பேசினீங்க, நீங்க தான் புரோக்கர் ஆகிருந்தீங்க, உங்கள்ட்ட சொன்ன தானே, நீங்க எடுத்துக்க இப்படி போய் அதுக்கு வந்து நீ தான் பார்த்திருக்கோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தந்துட்டாங்க. உனக்கு காசு வேணும், உனக்கு அழகான பொம்பளை வேணும், உனக்கு இப்படி எல்லாம் வேணும், உனக்கு அப்படி உள்ளவன் வேணும், உனக்கு பெரிய சாவணும், நீ அப்படியே காயம் பிடிச்சிப்பாய். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஃபல்ஃபர் பிதாத்தி தீனா தரிபத் யதாக். உன்னோட கை நிறைய உனக்கு அருள் கிடைச்சும், மார்க்கத்துக்கு ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி கொடு. செகண்ட், தேர்ட், ஃபோர்த் ஒன்றா போ, எல்லாம் கிடைச்சால் 100 நாளா 100. ஆனா அந்த மாதிரி அவ்வளோ உள்ள பொம்பளை உலகத்துல இல்ல, அது நடக்காது. 1 2 இருக்கும், ஒரு கோடியில 1 இருக்கும், 3 இருக்கும். உதாரணம், உலகத்துல மனுஷன் காணணும்ன்றதுக்காக அதால 4 கொடுத்து வச்சுப்பான் சிலதுக்கு, அவ்வளவுதான். அதுக்கு அங்கால ஒன்று மீக்காது. அப்படியே வேணும் என்று சொன்னால் அங்க சொர்க்கத்துக்கு போனதுக்கு போறதான் அந்த மாதிரி இதில் மனுஷன் ஆசைப்படவும் மேலும் காணவும் மேலும். எனவே நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னால், பிழையான ஒரு இது ஒன்று இருக்குது, மனுஷன் 11 இருக்கு அப்படின்னா, ஒரு வேலையை செஞ்சு பிழையா செஞ்சுட்டு சரியான ரிசல்ட் எதிர்பார்க்கிறது. குல் ஹல் நுனப்பிஉக்கும் பில் அக்ஸரீன அஅமாலா. நபியே சொல்லுங்க, உங்களுக்கு நான் சொல்லி தரவா? ஹல் நுனப்பிஉக்கும் பில் அக்ஸரீன அஅமாலா. வேலை செஞ்சிட்டு ரிசல்ட் எதிர்பார்க்கறாங்க. வேலை செஞ்சு
நஷ்டப்பட்டு போன மனிதர்கள் பற்றி உங்களுக்கு சொல்லி தருவான். அல்லதீன அவங்க யார் என்றால் வல்ல சய்யுஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா, உலகத்துல அவங்களுடைய முயற்சிகளுடைய வே ராங் வேல போய்த்து கொண்டிருந்தான். நோ என்ட்ரில் அவங்க எப்பயுமே என்ட்ரி ஆகிக்கொண்டே இருப்பாங்க. பெண்ணோம் பெரிய நோ என்ட்ரி போட் போட்டியும் சும்மா வைத்து கொண்டிருப்பாங்க. அந்த சிந்தனையே இல்லை. அல்லாஹ் சொல்றான் வல்ல சய்யுஹும், உங்களுடைய அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் பிழையான வழியில போய்த்து, ராங் வேல போய்த்து. ஃபில் ஹயாத்தி துன்யா, உலகத்துல. வஹும் யஹ்சபூன அன்னஹும் யுஹ்சினூன சுன்ஆ, ஆனா அவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க நாங்க சூப்பர் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம் அப்படி சொல்லிட்டு. அப்படித்தானே செல்ற இன்னைக்கு வந்தன் ரஷ்ஷா ரஷ் ரோட்ல சிக்னல் போய்த்து கொள்ளலாம் 10 நிமிஷம் போமாய்க்கும் ஒன்றும் செய்யல, என்ன செய்யாத ராங் வே தான் போட்டன் கிசுக்கு நான் வந்துட்டு 5 மினிட்ஸ்ல அவர் கிட்ட தானே சொல்லுவார். வஹும் யஹ்சபூன அன்னஹும் யுஹ்சினூன சுன்ஆ, அவங்க நல்ல வேலை செய்யறத நினைச்சு கொண்டிருப்பாங்க, ஆனா இல்ல, அது ராங். இது எல்லா நிலையிலையும் வரும். ஆக கூட அல்லாஹ்வுடைய இதுல ஷிர்க் வைக்கிறது, இணை வைக்கிறது, இது சம்பந்தமா அல்லாஹ் தஆலாவை ஏற்றுக்கொள்றதுல உள்ள எல்லாம் ஃபர்ஸ்ட் முதலாவது அதுல சொல்ல வர்றது. இத வாழ்க்கையில எதுக்குமே எடுத்துக்கொள்ளீங்க. எல்லாரும் இப்படி ஒன்று எதிர்பார்க்கணும். குல் ஹல் நுனப்பிக்கும் பில் அக்ஸரின அமாலா அல்லதீன ضل سعيهم في الحياة الدنيا وهم يحسبون أنهم يحسنون صنعا, நல்லது செய்றோம்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் ஒரு தேடல் இருக்கின்றது, எப்பயுமே அவருக்குரிய இருக்கு. ஆனா பிழையானது ஒன்று செஞ்சுட்டு சரியான ஒரு இது கிடைக்கணும் ஆசைப்படப்படாது. அப்படி அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வழி காட்டல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரல. எங்கேயுமே அப்படி ஒரு விஷயம் உண்டு இஸ்லாத்துல கிடையாது. இஸ்லாம் என்றது இஸ்லாம் என்று எது இருக்குதோ, இஸ்லாத்தின் அடிப்படை எது இருக்கோ அதுல இருந்து செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட யா அல்லாஹ்னு சொல்லுங்க. அப்படி இல்லாம நீங்க காபத்துல்லாஹ்க்கு மேலால ஏறி குந்திட்டு துஆ கேட்டாலும் அல்லாஹ் தஆலா தரப்போறது இல்லை, வேற என்னத்தையோ செஞ்சுட்டு. எனவே அதுதான் ஆகப்பெரிய முக்கியமான ஒரு அம்சம். எனவே எங்க மனிதர்கள் எப்பொழுதும் மனிதர்கள் பிழையான ஒரு செயலின் ஊடாக சரியான ஒன்றை எதிர்பார்ப்பார்களோ இது உலகத்தில் ஒரு மனிதர்களிடம் பரவி போனோண்டு. எனவே அதனால எந்த லாபமும் யாருக்கும் கிடைக்கிறது இல்லை. எனவே அது சரி செய்யப்படும், அது சரி செய்யப்படும். அதாவது மனுஷனுக்கு நடந்திருக்கிற என்னென்றால் கையில் அவன் அழகான ஒரு போச்சு இருக்கும், ஆனால் அவன் இருட்டுக்குள்ள போய்த்து இந்த லைட்ல இருட்டுக்குள்ள போய்த்து சுத்துற கையில் அது இருக்குது டோச், அதை அவன் ஓன் பண்றது இல்லதான் விஷயம். அதை ஓன் பண்ணாம வச்சுக்கொண்டு என்ன செய்யறது, அவரு இருட்டுக்குள்ள சுத்தி திரியுது. அல்லாஹ் தஆலா நூர், அல்லாஹ் சொல்ல நூர், அல்லாஹ்வே நூர். அல்லாஹ்வுடைய ஈமான், அல்லாஹ் பற்றி ஈமான் கொண்டது ஒரு நூர், உள்ளத்துல வர தக்வா ஒரு நூர், அல் குர்ஆன் ஒரு நூர், அல் குர்ஆன் வழிகாட்டல் நூர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வாக்கும் ஒவ்வொரு சொல்லும் ஒரு நூர், அதாவது ஒளி கதிர்கள். அது அது வந்தால் அப்படியே கேட்டால் தலையில் இறங்கி உள்ளத்தில் இறங்கினோடனே பிரகாசம் அடிச்சோம். யஷ்ரா சதுர என்னது, மன் அராத அல்லாஹ் யஷ்ரா சதுரஹு லில் இஸ்லாம், என்னது யஷ்ரா சதுரஹு லில் இஸ்லாம், அந்த உள்ளத்தை என்ன செய்யறோம் அப்படி விசாலம் வெளிச்சமாக. இன்னொருத்தவர் அல்லாஹ் தஆலா சொல்றானே நூறு, அவங்களோட மண்ணை யார் அந்த நூரை பெற்றுக்கொண்டார்களோ அவர் என்ன செய்வாங்க, ஓ அல்லாஹ்வுடைய பக்கம் பேசிக்கொண்டே இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ், அது ஒரு நூறு. இந்த நூறு சகோதரி, இந்த நூறை, இந்த ஒளியை, இந்த பிரகாசத்தை நாங்க எங்களுக்கு தெரியும் இங்க இருக்குது, இந்த இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, நாங்க யாரும் டச் பண்றது இல்ல, அது ஆன் பண்றதும் இல்ல. அது எங்கள்கிட்ட இருக்கும், அது சாம்பல் பூத்து அப்படியே மடங்கி காஞ்சி ஊத்த பிடிச்சி என்ன ஒருத்துக்குள்ள பேசாம இருக்கும், இந்த இதுல அடுக்கி வச்ச மாதிரி அப்படியே இருக்கும். அது பிரகாசம் எங்க வராது.
மறுமையை பத்தி அல்லாஹ் சொல்ற பொழுது சொல்றான், நூறுஹும் யஸ்ஆ பைன ஐதீஹிம். நல்ல உலகத்திலே நூற வெளிச்சத்தை, அந்த அல்லாஹ்வுடைய நூறில் இருந்து உள்ளத்தில் வெளிச்சத்தை பாய்ச்சி கொண்டு அந்த வெளிச்சத்தால எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருந்த மனிதர்களுடைய நூறு மறுமையில் யஸ்ஆ பைன ஐதீஹிம், அவனுக்கு இடைக்குள்ள எல்லாருக்கும் வெளிச்சம் வீசிக்கொண்டே இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற ஹதீஸ்ல என்ன செய்யறது, பெரும் விரல் கால்ட பெரும் விரல்ல இருந்து சில மனிதர்களுக்கு நூறு லைட் மாதிரி வெளிச்சம் வைத்துக் கொண்டிருக்கும். வெளிச்சத்தை காணுவார்கள் அவர். அந்த நூறு, அந்த ஒளி. முனாஃபிக்கள் கேட்பார்கள், அல்லாஹ் உங்களுக்கு தந்த அந்த பிரகாசத்திலிருந்து எங்களுக்கு கொஞ்சம் வெளிச்சம் காட்டுங்களே என்று சொல்லிட்டு, அல்லாஹ் அதை உங்களுக்கு ஹராமாக்கிக்கிறான், அது உங்களுக்கு கிடைச்சாதுன்னு சொல்லிட்டு. எனவே இந்த பிரகாசம் என்றது, நூறுன்றது அந்த ஈமான். ஈமான் சகோதரர்களே, இந்த ஈமான் வந்து நின்று ஒரு மனிதன்கிட்ட ஆக்டிவாக இருக்கணும் என்று சொன்னால் அதனோட தக்வா சேரும். அந்த அந்த நூர், அந்த ஈமான், அந்த ஒளி பிரகாசிக்கணும் என்று சொன்னால், அது செயல்ல வரணும் என்று சொன்னால், கண்ணுல பார்க்கிற நேரம் அந்த நூறு அதுல டச் ஆகிக்கணும் என்று சொன்னால், காதுல கேட்கிற நேரம் அந்த நூறு டச் ஆகணும் என்று சொன்னால், பேசுற நேரம் அந்த நூறு டச் ஆகணும் என்று சொன்னால், சிந்திக்கிற நேரம் அந்த நூறு பிரகாசம் கொடுக்கணும் என்று சொன்னால், ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் அந்த நூறுடைய வெளிச்சத்தில் அவனுடைய செயல்பாடுகள் ஆகணும் என்று இருந்தால் அதுக்கு தக்வா டச் ஆகும். இன்றைக்கு என்னென்றால் தக்வான்றது இல்ல, அல்லாஹ் தொழுகிற ஆட்கள் வந்து என்ன செய்ய, அல்லாஹ் அக்பர் தொழுகிறது யாருக்கு, எடுத்துக்க அந்த தொழுகையிட உயிரோட்டம் என்ன இருக்குதா இல்லையா, இதெல்லாம் அவருக்கு பிரச்சனை. தொழுந்தேன் அவ்வளவுதான். சஹாபாக்களுடைய முத்தகீன்களுடைய தொழுகை வந்து வித்தியாசமான சோதனை, வித்தியாசமானது. இமாம் ஷாஃபிஈ நினைச்சேன், இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, ஒரு 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 அந்த காலத்துல இருந்து ஒரு பெரிய ஒரு அல்லாஹோட தொழுகையில மிச்சம் லயித்து போன ஒரு மனுஷனை பத்தி சொல்ற நேரம் சொல்றாங்க அப்படின்னா, அவரு 60-70 வயதை தாண்டினத்துக்கு பிறகும் நின்று கொள்ளேலாம தள்ளாடுற நேரமும் கடை இரவு வணக்கத்துக்காக எழுந்து நின்றால் சூரா பக்கராவுடைய 200 வசனமுடைய அளவுக்கு அல் குர்ஆனை ஒரு ரக்காத்துல ஓதி தொழுவாராம். என்ன ஒரு தைரியம் வரணும் அதுக்கு, என்ன ஒரு வேகம் அது ஈமான்ட்ட. தக்வா தக்வா தக்வா. அப்ப தக்வாவை விளைய வைக்கணும், அதை நட்டணும், அது வந்து முளைக்க வைக்கணும் எங்கள்ட்ட. அப்பதான் இந்த பிரகாசத்தை எங்களுக்கு பயன் பெரியல. அப்ப தக்வா எங்க வரணும், எங்க தக்வாவுடைய இடம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம். ஜஸாக்கல்லாஹ் கைர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா. தக்வா என்றது இங்கதான் அது இடம், தக்வாட இடம் இங்கதான் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் நெஞ்ச தொட்டு காட்டி சொல்றாங்க. அப்ப என்னென்றால் பல்ஸ் பிடிச்சு பார்க்கணும் என்றால் மெஷின் அதால செக் பண்ணல, செக் பண்ணிடலாம். அல்லாஹ் தஆலா ஏன் அதை அப்படி செக் பண்ணி தக்வாவை கண்டுபிடிச்சே நம்ம வச்சுக்கிறேன்னு சொன்னால் இது பெரிய பிரச்சனை ஆயிடும் சொல்லி. ஆனா மனிதர்களுடைய தக்வாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் 5 நேரம் பள்ளிக்கு தொழுவதற்காக வருவதை நீங்கள் கண்டால் அந்த மனிதனுக்கு ஈமான் இருக்கிறது என்று நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள். அவன் வேற மத்த அந்த தொழுத்துல வேலை இல்ல, அவன் இப்படி செஞ்சுக்கிறான் அப்படி செஞ்சுக்கிறான், அவனே 5 நேரம் பள்ளியில இருக்கிறான் இப்படி சரி பேசப்படாது. 5 நேரம் தொழுறார ஈமான் உள்ள மனிதன் நீ சொல்லிட்டு போ, மத்தத அல்லாஹ் அவரோட பாத்துக்குவான். நம்மளுக்கு கணக்கு பார்த்து அவரை 5 நேரம் தொழுதாரா, எத்தனை பிள்ளை விட்டா 5 நேரம் தொழுவத்துல இவனோட வாழ்க்கையில் என்ன இருக்குது, மாப்பிள்ளை உங்களுக்கு என்ன பிரச்சனை, பிள்ளைகளுக்கு உமா வாப்பாக்கும் பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனை, அடுத்த வீட்டுக்கு என்ன பிரச்சனை, சிஸ்டர் பிரதருக்கு இடையில என்ன பிரச்சனை, இவனை கொடுக்கல் வாங்கல என்ன பிரச்சனை, நம்ம கணக்கு போய் தள்ளாட்ட போய் கொடுக்க சொல்லி எங்களுக்கு யாருக்காலும் பொறுத்து காலத்துல இல்ல, நமக்கு அந்த பிரச்சனை இல்லை.
எனவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நன்மாராயம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. எனவே தக்வாவுடைய இடம் உள்ளம், இங்க தக்வா வரணும். அந்த தக்வா வந்தா சகோதரர்களே, அந்த தக்வா வந்தா லைஃப் சரியான வித்தியாசம். தக்வா வந்தா மாறிடும். அது தக்வான்றது எப்படி தெரியுமா அது இருக்கும், அதனுடைய ஒளி, அதனுடைய ரியாக்ஷன், அதனுடைய அந்த வெளிப்பாடு, அத நம்மளுக்கு சொல்லி வார்த்தையில் எப்படி சொல்ற, ருசிச்சவர்களுக்கு அது இல்லாம தாக்கா, அத ருசிச்ச ஆட்களுக்கு தான் ருசி தெரியும். செல்லி ருசியாக்கி ருசிச்ச வச்சிர ஒரு விஷயம் இல்லை இது. அவ்வளவு அப்படி ஒரு மனுஷனுக்கு தக்குவா வந்துட்டால் விளங்கினா, அப்படி தக்குவா வந்தால் பேச்சில் அந்த மனுஷன்ட்ட தக்குவா விளங்கும். ஒரு கணவன் மனைவியோட பேசுற நேரம் தக்குவா இருக்கிற மனுஷனா இருந்தால் அந்த பொம்புளையோட உள்ளத்துல அழகாக படுற மாதிரி அது இருக்கும். இவர் ஒரே இப்படித்தான் பேசிட்டு இருப்பாரு கெட்ட எண்ணம் வர வச்சாது. ஒரு மோசமான ஒரு எண்ணத்தை அந்த பொம்பளைட்ட வர வச்சாது. பொம்பளையோட பேசுறதுக்கு அவருக்கு ஏழு வைக்கு தெரிய வைக்கும். நிறைய ஆண்களுக்குள்ள பிரச்சனை ஆம்பளைகளுக்கு சொல்லுங்களே இல்லையா? மாஷா அல்லாஹ் பரக்கல்லாஹ் ஃபீக். பிரச்சனை இல்லை உங்களுக்கு எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ். ஆனா வெளியில உள்ள நிறைய பேருக்குள்ள பிரச்சனை என்னடா, பொம்பளையோட பேச தெரியும் இல்லையா, தண்ட மனைவியோட ஒரு கணவனுக்கு பேச தெரியாது. நீங்க சும்மா சும்மா சொல்லுங்களேன், இன்றைக்கு உங்களோட வைஃப் மார்கள் இந்த ஒரு ஷாய் ஊற்றி தந்திருப்பாங்க தானே, டீ ஊற்றி தந்திருப்பாங்க தானே. சரி தார் சரி இருந்தா சொல்லுங்களே, டீ ஊற்றி தந்ததுக்கு மாஷா அல்லாஹ் உன்னோட டீ நல்லா இருக்குமா, ஜஸாக்கில்லாஹ் ஹைர், அல்லாஹ் உனக்கு அருள் செய்யட்டும் சொன்னீங்க. இன்றைக்கு சொன்ன தார் சரி இருந்தா சொல்லுங்க பாப்போம். மாஷா அல்லாஹ் பரக்கல்லாஹ் ஃபீக்கும் வ ஃபீக்கும் இன்ஷா அல்லாஹ் வ ஸாதக்கும் பரக்கத்தன். இன்ஷா அல்லாஹ். இது ஏன் எங்களுக்கு சொல்லலாம், நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறோம் தான், ஏன் எங்களுக்கு சொல்ல வருது? அடே எவ்வளோ இது பட்டு எங்கட வைஃபு எங்களோடு உள்ளவ, எங்கட லைஃப் பார்ட்னர், எங்கட எல்லா விவகாரங்களையும் எவ்வளோ விஷயத்தை தலையில தோல்ல தூக்கி வச்சுட்டு இருக்கிற அவ எல்லாம் நாங்கள் வந்தோடனே எனக்கு ஒரு டீ ஊற்றி தருவான்னு டீ ஒன்று வராங்க. நாங்கள் வந்து அடிச்சல டீ ஒன்று இந்த கடையில் போய் நான் ஓர்டர் இருக்கேன், ஸ்ரீலங்கா பாசல டீ காய் டீக்காயின்னு சொல்லுவாங்க. கடையில் போய் தான் எடுத்துட்டு வருவான் அவனாதான் சொல்லிட்டு. இது மாதிரி நாங்கள் வீட்டில் வந்து எப்படி செய்யுது, ஹோட்டலுக்குள்ள போன மாதிரி டீ ஒன்றாங்க, அவர் மொபைல் எடுத்துக்கொண்டு இருந்துருவார் டீ ஒன்று வாங்கிட்டு, இல்லாட்டா அவர் வேற ஒன்று பிஸி ஆகிடுவார், என்ன எடுத்துருவார். அவள் பொம்பளை உள்ளுக்கு சத்தம் கேட்டுட்டு அப்படியே என்ன திரும்பி டீ எடுத்துக்கொண்டு அடே இவ்வளோ கஷ்டப்பட்டு கூட தந்த அந்த பொம்பளைக்கு ஒரு டீனா அடே கொஞ்சம் சீனி குறைஞ்சிருந்தாலும் சரி, சீனி குறைச்தான் குடிச்சோன்னு இப்போ எல்லாருமா, சீனி குறைஞ்சிருந்தாலும் பரவாயில்லண்டு குடிச்சிட்டு நல்லா இருந்துச்சு, டீ ஒன்று ருசியாக இருந்துச்சு, ஜஸாக்கில்லாஹ் ஹைர், அல்லாஹ் அவங்களுக்கு அருள் செய்யட்டுமான்னு சொன்னால் எப்படி சந்தோஷப்படுவான் நிலுங்க பார்ப்போம். இது ஏன்னு சொன்னா சொல்றேன்னு சொன்னா இது வந்து பிராக்டிகலா லைஃப்ல உள்ள விஷயம். இது தக்வான்றது எங்களுக்கு என்ன செய்யணும், எங்களை ஆளணும். தக்வா ஆள்ற நேரம் எங்களுக்கு அப்படி பேச எளிமைக்கும். அந்த பள்ளைய ஒரு சிந்தனை பாங்கோட ஆக்களிக்கிறது பொம்பளை பொம்பளைண்டா இப்படித்தான் அப்படித்தான் நினைச்சு அவன் உருவாகிறது. இது ஒரு பக்கம் ஆம்பளைக்குள்ளது. சில நேரம் மறுபக்கம் என்ன செய்யறது, பொம்பளையில மீட்பறாங்க. சில நேரம் டீ ஒண்ணுன்னா அந்த டீயா கொஞ்சம் மெரிங்கோ, அவங்க வெயிட் பண்ண வேண்டியதான் டீ வர காட்டிலும். எவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியே போனவங்க ஆண்கள் சம்பாதிக்கிறதுக்காக நிறைய போறாங்க. சில பெண்கள் இப்போ போறது அதை பத்தி நான் சொல்ல வரல. போறவங்க போனாங்க, பேத்துட்டு வர்றாங்க, கஷ்டப்பட்டு வராங்க. ஆஃபீஸ்ல போய் எத்தனை பேர் ஏச்சு கேட்டானோ, எத்தனை பேருக்கு பேசினானோ, எங்க சண்டை பிடிச்சானோ, எவன் என்னத்தை சொன்னானோ, எங்க நடந்துச்சதோ, கார்ல போச்சுல எவன் முன்னுக்கு பாஞ்சானோ, எவன் ஓவர்டேக் பண்ணானோ, எவன் கோப்படுத்த, எத்தனையோ பிரச்சனையோட சரி 5 மணிக்கு வீட்டுக்கு வராரு ஹஸ்பண்ட் மாப்பிள்ளை. பொம்பளை என்ன செய்யணும், அவனு பேசி பேசி பெல் அடிச்சோடனே கதவை திறந்துட்டு அவன் வச்சிரு. நல்லா இருக்குமா இது? அப்படி ஏலா
அவர் டயர்டாகி 8 hour 9 hour வேலை செஞ்சு ஆபீஸ்ல இருந்து வந்து இல்லாட்ட அவர் வேலை தளத்துல இருந்து வந்து டயர்டாகி வேர்த்து காலையில் எவ்வளவு டிப் டாப்பா போன மனுஷன் எல்லாம் இதெல்லாம் சுருங்கி இதெல்லாம் இதை எடுத்து நின்று முகம் எல்லாம் கொஞ்சம் எவ்வளவு அழகா ஃப்ரெஷ்ஷா போன மனுஷன் முகம் எல்லாம் வாடி கஷ்டப்பட்டு உடம்புல என்ன செஞ்சு தளர்ச்சியோட வீட்டுக்கு வர நேரம் கதவு அஸ்ஸலாமு அலைக்கும் வாங்கன்னு சொல்லி நின்று வேணுமெண்டா ஒரு முத்தத்தையும் கொடுத்து இருங்கன்னு சொல்லி கூலா ஒரு தண்ணியை கொண்டு கொடுத்து என்ன செஞ்சது? இப்படி செஞ்சா எப்படி ஒரு முஹப்பத்து வருமா இல்லையா? அதுதானே தக்வான்னு சொல்றது. அதுதானே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு விட நாங்க என்ன பெரிய எதுக்கு போய்த்துட்டோமா? உமர் ரலியல்லாஹு ஒரு ஓடிட்டு வர நோம்பு நேரம் ரசூலுல்லாஹ்ட்ட என்னத்துக்கு? ரசூலுல்லாஹ்ட்ட நோம்பு காலத்துல உமர் ரலியல்லாஹு வந்து சொன்னாரு, யா ரசூலுல்லாஹ், நான் வந்து எப்பயுமே வீட்டுல இருந்து வெளியே போச்சுல என்ன செய்வேன்? முளைய கூப்பிட்டு என்னம்மா நான் பேத்துட்டு வரேன்னு சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் வந்துட்டு போவேன். உமர் அப்பா கொடுத்துட்டு போவாங்க. கொடுத்துட்டு போற நீங்க யாரும் இருந்தாக்க சந்தோஷம் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிக்கோங்க, இல்லைன்னா பிராக்டிஸ் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். உமர் ரலியல்லாஹு அப்படி செஞ்சுட்டு போவாங்களாம். நோம்பு காலத்துல உமர் என்ன செஞ்சுக்கிறாங்க? நோம்பு பிடிச்சிட்டு இருக்கிற நேரம் உமராவுக்கு மறந்து போயிட்டு எந்த நாளும் மாதிரி போறேன் பேத்துட்டாங்க. நோம்பு பிடிச்சிக்கிற நேரம் இது பெரும்பாலும் டிஸ்டர்போ தெரியாது, நோம்புக்கு குழப்பம் ஆயிடுமோ தெரியான்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா பெரிய யோசிச்சாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட ஓடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே நோம்பு பழுதாயிட்டேன், ஏன் நோம்பு பழுதாயிட்டு என்ன சொல்லுங்களே உமர்? இப்படித்தான் யார் சொல்ல நான் வளமையாக வீட்டுல இருந்து வரல, இப்படித்தான் வைஃபோட பேசிட்டு இப்படி செஞ்சுட்டு வருவேன், நோம்பு பிடிச்ச நிலையிலேயே அப்படி செஞ்சுட்டு வந்துட்டேனே, ஏன் நோம்பு பழுதாயிட்டு இல்லையான்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இல்ல உமர், அல்லாஹ்வோட நோம்பை ஏற்றுக்கொள்வானாகன்னு சொல்லிட்டு. நம்மளுக்குள்ள சட்டம் என்னது? உது எடுத்தது பிறகு அந்த லைன்ல அவ போகணும், இந்த லைன்ல நம்ம போகணும். தவறியால் பட்டாக்க வர பாத்ரூம் தேடி போடும், முடிஞ்சு கதை. என்ன தாக்கி வச்சுக்கிறதுல உமர் ரலியல்லாஹு சொல்றாரு, ரசூலுல்லாஹ்ட இத்தனைக்குது அப்படி. நான் சொல்றேன், இதுதான் தக்வா. தக்வா உள்ள மனிதனுக்கு தன்னுடைய உம்மாவையோ தன்னுடைய தாத்தாவையோ தங்கச்சியோ தன்னுடைய கூட பிறந்தவங்களையோ தன்னுடைய மனைவியையோ அப்படியே கட்டிப்பிடிச்சு முத்தமிட அந்த மாதிரி ஒரு நேரத்தில் தொலை போறதுக்கு உதவித்து போற நேரம் அந்த உணர்வு வராது. தக்வா வரக்கூடாது. உம்மாவை பத்தி நம்ம நெத்தியில முத்தம் கொடுக்குறோம், நம்மட பெத்த உம்மாவை நம்மளுக்கு என்ன இந்த வேற எண்ணம் வருதா? என்ன ஒரு மரியாதையில நாங்க அந்த முத்தத்தை கொடுக்கிறோம். ஏண்ட உம்மாவோட நெத்தியில முத்தம் கொடுத்து காலுக்கு கீழால் உள்ள சொர்க்கத்தை சொல்றோம். சுப்ஹானல்லாஹ், தக்வா. அதான் தக்வா. அந்த தக்வா வரணும். எனவே இந்த தக்வான்றது வந்தால்தான் 100 ஒளி வரும், பிரகாசம் வரும். அந்த தக்வாவுடைய வாழ்க்கைங்கள்ட்ட வரும். வந்தா நான் சொன்ன மாதிரி பங்களுக்கு வரும். பிள்ளைகளோட என்ன செய்யறது? வாப்பாக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவுல பேசுறது, உமா வாப்பா உள்ள உறவு வரும். பிள்ளைகள் சின்னவங்கள பெரியவங்களா இருந்தாலும் சரி, உமா வாப்பாவை தாய் தந்தை எவ்வளவு கண்ணியமா மரியாதையை பார்க்கணும்ன்றது அவங்களுக்கு வரும். நம்மளோட கூட பிறந்தவரோட பழகிற பழக்கங்கள் எங்களுக்கு வரும். சுற்றாரோட தெரிஞ்சவரோட பக்கத்துல கூட்டாளிமாரோட தெரிஞ்சவரோட நண்பரோட பழகிற நேரம் எங்களுக்கு அந்த பழக்கம் வரும். எல்லா இடத்துலயும் தக்வா தான் உண்ணாதிக்கணும். இது எல்லா காலங்களிலும் அந்த தக்வா இருக்கணும், வரணும். அல்லாஹ் தஆலா என்ன தெரியுமா செஞ்சுக்கிறான்? அல்லாஹ் எங்களை படைச்ச ரஹ்மான் அந்த ரப்பு, அவன் என்ன சொல்றான்? உங்களே படைச்சது நான், உங்களை பத்தி எனக்கு தெரியும். நீங்க வந்து சரி சார்ஜ் போட்டு வச்ச ஆட்கள் மாறித்தான், மொபைல் போன் மாறித்தான். கொஞ்ச நேரம் என்ன சரி எத்தனை அவசியம் தான் உங்களுக்கு என்ன செய்யும்? சார்ஜ் வேலை செய்யும். அதுபோல நீங்க மேல சார்ஜ் பண்ணத்தான் வேணும். தக்வா உங்கள்கிட்ட இருக்கும், குறையும் கூடும். நீங்க அதை ஸ்பெஷலா நிறைய தக்வா எடுத்து பிராக்டிஸ் பண்ற ஒரு விஷயத்தை நீங்க உங்களுக்கு எடுத்துக்கொள்றதுக்கான காலங்களை ஸ்பெஷல் அல்லாஹ் தஆலா தந்திக்கிறார். ரமலான்ல நாங்க எடுக்க வேண்டிய பெரிய பாடம் என்ன தெரியுமா? படிப்பு என்ன தெரியுமா? ரமலான் வந்து மனிதனை செய்யறது. ரமலான் மனிதர்கள் என்ன செய்யுது? டியூன் பண்ணுது.
ஈமான் இருக்குதா அதை ஸ்ட்ராங் ஆக்கும், தக்குவா இருக்குதா அதை கூட்டும், நல்ல குணம் பொறுமை வருதா அதை இன்னமாக்கும், நல்ல செய்யறதுக்கு ஆசை ஆர்வம் கூடுதா அதை இன்னும் கூட்டி செய்ய வைக்கும். எல்லா வாய்ப்புகள் வசதிகள் எல்லாம் செஞ்சு இதா ஜா ரமதான் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னah வ குல்லிகத் அபுவாபுன் நார், நரக வாசல்களை இழுத்து மூடி ஷைத்தான்கள் மரதத்து ஷயாத்தீன் என்று அட்டகாசம் புரிகிற பெரிய ஷைத்தான் எல்லாரையும் கட்டி போட்டு சின்ன சின்ன குட்டி சைத்தானை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாரையும் கட்டி சொர்க்கத்தின் வாசல்களை திறந்து நன்மை செய்யுங்கன்னு விட்டிருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா சொல்ல நோம்பை பத்தி. அப்ப இந்த நோம்புல நாங்க எடுக்கொண்டு இதுதான், மனிதன் மாறணும். மனிதன் என்ன செய்யணும், அதுல பாடம் படிச்சோணும். படிச்சுறது என்று படிக்கணும். ரமதான்ல நம்மளை போட்டு படிச்சு எடுக்கணும். ரமதானுக்குள்ள போன எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 30 நாள் நோம்பு பிடிச்ச சான்ஸ் கிடைச்சி பாவ மன்னிப்பு கிடைக்காம போற ஒரு மனுஷன் நாசமா போவானான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது என்ன இது? ஒவ்வொரு வருஷமும் வந்து போற ரமதான் மாதிரி வந்து போனா என்ன பாயுதா, அதுல என்ன பிரயோஜனம்? அது அப்படி இல்லை. அதுல அவன் சேஞ்ச் ஆகணும், அதுல அவன் மாறணும், அதுல அவன் லைஃப்ல மாற்றம் வரணும். தக்வாவுடைய இடத்துல அவன் அப்படியே ஒசந்து வைத்துக் கொண்டிருக்கணும். எனவே அந்த இடத்துக்கு மாற்றம் அடைகிற தக்வாவை பெற்றுக்கொள்றதுக்கு அல்லாஹ் தந்த ஸ்பெஷல் காலம் தான் ரமதான். ரமதான்ல அதைத்தான் நாங்க எடுக்கணும். எனவே ரமலான வரவேற்கிறதுக்கு ஆசைப்படுறவங்க என்னத்துக்கு ஆசைப்படுவாங்கன்னா ரமலான்ல உள்ள நன்மைகளை அள்ளி கொள்றதுக்காகவும் தக்வாவை கூட்டிக் கொள்றதுக்காகவும். ரமதானுடைய மாதம் குர்ஆனுடைய மாதம், குர்ஆனோட உள்ள உறவு. குர்ஆன் ரமதானுடைய மாதம் நோம்புடைய மாசம், நோம்பு பிடிக்கிற மாசம். ரமதானுடைய மாதம் சபருடைய மாதம், பொறுமை எதிர்காக்கிற மாதம். ரமதானுடைய மாதம் தௌபா இஸ்திக்ஃபாருடைய மாதம், தௌபா இஸ்திக்ஃபார் செய்யணும். அதுல ரமதானுடைய மாதம் சதகா தர்மங்கள் அதனுடைய மாதம், ரமதானுடைய மாதம். இப்படி எத்தனை நாங்க சொல்லிக் கொண்டு போகலும், இன்னும் எல்லாத்தையும் சொல்லிக் கொண்டு போகணும். அவ்வளவு ரமதான் மாதத்தில் உள்ளது தான் ஸ்பெஷலாக உள்ளது. ரமதான் எங்களுக்கு ஸ்பெஷலாக உள்ளது. ரமலான்ல ஒரு ஆள் இந்த அம்சத்தை தான் அவர் எடுக்கணும். அது ரமலான் அப்படியே பிரிச்சு வச்சு பாடம் படிச்சோம். அப்படி ஒரு ஆள் மாறினால் அது ஜனாதிபதியா இருந்தாலும் மாறுவாரு, ஆக கீழே உள்ள ஒரு தொழிலாளியாக இருந்தாலும் தக்வாவோடு வாழ்வார். ஒரு 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 தக்வாவுடைய இதை பாருங்களேன். ஒரு ஒரு மனிதர் தன்னுடைய தாயை வந்து மிச்சம் மரியாதையா பார்க்கிற ஒரு மனிதர், அவர் எப்படின்னு சொன்னால் தாய் அப்படியே கவனிச்சுவார். சொர்க்கத்தை அந்த தாயின் ஊடாக பெற்றுக்கொள்றதுக்கு என்ன எல்லாம் செய்யலுமோ அவ்வளவு ட்ரை பண்ணின ஒரு மனிதரை பார்த்து அவருடைய ஃப்ரெண்ட் கேட்கிறாரு, சரியப்பா இவ்வளவு எல்லாம் உங்களோட தாயாரோட இப்படி எல்லாம் முகப்பத்தா இருந்து அவங்களுக்கு உதவி ஒத்தாசை செஞ்சு நின்று அவங்கள இப்படி எல்லாம் செய்றீங்க நீங்க, சரி நான் நல்லது, அல்லாஹ் அவங்களுக்கு அந்த கூலியை தரட்டும். ஆனா ஏன் நீங்க உங்களோட தாயோட சேர்ந்து ஒரு 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 என்ன சக இதுல தாய் நீங்களே ஒண்டா சாப்பிடாம வேற ஐயா அவங்களே சாப்பாடு கொடுக்குறீங்கன்னு கேட்டார் அவர். நீங்க கிட்ட இருந்த சாப்பிடுறீங்க, தாயாருக்கு வேற ஒரு பிளேட்ல எல்லாம் வச்சு கொடுக்குறாரு, அவங்க தின்னட்டும் சொல்லி இவரு வேற அவங்கள சாப்பிடுறத அவர் கண்டுட்டு கேட்கிறாரு, இவ்வளவு எல்லாம் செய்யற நீ ஏன்னா நீனும் உங்களை சேர்ந்து தாய் ஒண்ணுல சாப்பிட வேண்டியதானேன்னு சொல்லிட்டு அவர் தக்வாவால விட சொன்னார். எப்படி சொன்னார்டா, இங்க பாருங்க பிரதர், நான் எனக்கு அப்படி ஆசைத்தான், சாப்பிடுறதுல எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு சாப்பிடுவோம் மேலும் அப்படி. ஆனால் என் தாயோட சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற நேரம், நான் சாப்பிட்டு இருக்கிறேன், உம்மா சாப்பிட்டு இருக்கிறேன், தாய் ஏதாவது சகனுக்குள்ள உள்ள ஒரு இறைச்சியோ மீனோ ஏதோ உண்டு அடுத்த இதுல அவ சாப்பிடணும் அவரை கண்ணுக்கு பட்டு மனசுல ஆசைப்பட்டிருந்தால் அவ எடுக்கிறதுக்கு முன்ன நான் அதை எடுத்துட்டால் எனக்கு பாவம் மறுபடியும் பயப்படுறேன் சொன்னார். சுப்ஹானல்லாஹ். இதுதான் அந்த இடம். இப்ப நான் உம்மாவுக்கு இந்த குத்தம் செஞ்ச மாடிடுவேனோண்டு பயம் வந்திருக்கு எனக்கு. அதாலதான் உமாக்கு தேவையான எல்லாம் நான் எடுத்து வேற கொடுத்து வச்சுட்டு உமா இன்னும் வேணுமா வேற என்ன வேணும்னு கேட்டு கொடுத்துட்டே இருக்கிறேன்னு சொன்னார். தக்குவா, அதான் தக்குவா.
கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆமுர் ரமாதான்னு சொல்ற பஞ்ச ஆண்டு வந்துச்சு தானே, பஞ்ச ஆண்டு உமர் ஹிலாபத்து நேரம். உமரை சாப்பிடாம நாங்க இப்போ ஒரு நேரம் நோம்பு பிடிச்சிருந்தாலும் அந்த 2 நாள் சாப்பிடாம தானே மௌத்துக்குள்ள என்ன செய்யும், கிர் சவுண்ட் வருது தானே. இந்த சவுண்ட் பஞ்ச வருஷம் மௌத்துல சவுண்ட் வருது. உமர் ரலியல்லாஹு தஆலா கலீஃபா நேரம். அப்ப ஒரு 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 இடத்துல பல சஹாபாக்கள் அவங்களோட இருந்த தோழர் இருக்க இடத்துல இந்த சத்தம் நிறைய வரும். உமரத்தை போய் திருண்டு அடிச்சிடாரு வகுத்துக்கு. அடிச்சுட்டு உமரத்தை சொன்னாரு, வகுரே நீ என்ன செய்யறாய், குழப்பம் போடுறியா, உனக்கு நேர இந்த மாதிரி சாப்பாடு வேணுமா? எப்ப என்னுடைய மக்கள் நெய்யும் சோறும் சாப்பிடுவார்களோ அன்றைக்கு தான் உனக்கும் நெய்யும் ரொட்டி. அது வரங்காட்டி நீ காஞ்ச ரொட்டி தண்ணியில தொட்டு தின்னணும். தக்குவான்றது மனிதர்களுக்கு அது வரணும். அது வர்ற நேரம் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இடையில உள்ள முஹப்பத்துக்கு நம்ம நிறைய எவ்வளோ பேர் ஃப்ரெண்ட்ஸாக கூட்டாளிக்கிறோம். நீங்க சும்மா சொல்லுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸை பத்தி எவ்வளவு வீதம் உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு, எவ்வளவு தெரியும் உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட லைஃபை பத்தி. அவருடைய வருமானம், அவருடைய செலவுமானம், அவருடைய வீட்டு செலவு, அவருக்குள்ள குழந்தைகள், அதுக்குள்ள செலவுகள், இப்படி இப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த இதுல ஒரு ஆள் எப்படி என் ஃப்ரெண்ட் அவருடைய லைஃப் போகுது, அவரு கார்ல வராரு, நாங்க இறங்குறோம், நாங்களும் ஒரு கார்ல வரோம், ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் போறோம், நம்ம நினைச்சுக்கிட்டோம் எப்படி அவர் மாஷா அல்லாஹ் அப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. ஒரு முறை ஒரு ஃப்ரெண்ட் இன்னொரு அவருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார். ஒருத்தருடைய ஃப்ரெண்ட் நெருக்கமான 2 பேரு ஒருத்தர் வீட்டுக்கு வந்து நின்று ராசியா மாவட்ட கூப்பிட்டு கேட்டுக்கிறாரு, இந்த மாதிரி தான் பிரதர் கொஞ்சம் எமர்ஜென்சி கஷ்டம் உண்டாயிக்குது, எனக்கு ஒரு 200-300 திர்ஹம் காசு வேணும் கொடுக்கணும் சொல்லிட்டு. அப்போ இவர் அங்காலங்கால தேடி இது பண்ணி பார்க்குறாரு, காசும் இல்லை, கஷ்டப்பட்டு கேட்டு 5 டைம் சொல்லி இது பண்ணி தேடி எங்கேயோ இருந்து ஒரு மாதிரி தேடி ஆக்கள் எடுக்கிற மாதிரி என்னமோ செஞ்சு எடுத்து இவருக்கு அந்த காசை கொடுக்குறாரு. கொடுத்தாலும் அந்த காசு எடுத்துட்டு அவர் போயிடுறாரு. பிறகு வீட்டுக்குள்ள ஒரு மூளைக்குள்ள போய் தெரிஞ்சு அவர் அழுகுறாரோ காசை கொடுத்துட்டு. அப்ப வைஃப் வந்து கேட்கிறா, என்னங்க அவர் தான் காசு கேட்டு வந்தாரு, இருந்தா தானே கொடுக்கணும், நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு கொடுத்துட்டு ஏன் திரும்ப அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே இல்ல பிரதர் எனக்கு இப்படி எல்லாம் சிக்கல் இருக்குது, எனக்கு இப்படி இப்படி இருக்குன்னு சொல்லி இல்லைன்னு சொல்லி அனுப்பியிருக்கலாம் தானே. அப்ப கொடுக்காம இருந்திருக்க கொடுத்துட்டு ஏன் அழுகுறீங்கன்னு சொல்லி நின்று அவன் நினைச்சுக்கிற அப்படி கொடுத்தது நினைச்சு அழுதுக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம், இங்க வாங்கம்மா, நான் கொடுத்தது நினைச்சு அழல்ல, இத்தனை நாள் அவன் அந்த இதை கொடுத்து கொள்ளலாம இருந்திருக்கிறான் என்ற விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளாம அவனோடு நான் கூட்டாளியா இருந்திருக்கிறேனே, அதை நினைச்சு அழுகிறேன்னு சொல்லி, நான் எப்படி நான் அவனோட இருந்திருக்கிறேன்னு சொல்லி அவன் அந்த விஷயத்தை எனக்கு தெரிஞ்சு கொள்ளலாம் வைத்தேன்னு சொல்லி. தக்குவா மனிதர்களுக்கு இடையில உள்ள உறவு, எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல ஸ்டேஜ்ல ஒவ்வொரு தானத்தில் இருக்கிற ஆட்களுக்கு இடையிலே உள்ள உறவுகள் சம்பந்தமாகவும் தக்குவா தான் அந்த உறவுகளை பலப்படுத்துறதும், தக்குவா இல்ல போற பொழுதுதான் அது சுக்குநூறாய் போறது. எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, ரமதான் அவ்வளவு அருள் நிறைஞ்ச ஒன்று. ரமதான்ல அல்லாஹ் தஆலா உலகத்தில் நிறைய விஷயங்களை நடத்தி காட்டியிருக்கிறான். ரமலான் பரக்கத்துல, ரமலான் மாதத்துல எத்தனையோ விவகாரங்கள் உலகத்துல நடந்தேறி இருக்கின்றன. என்றால் ரமலான் அது ஸ்பெஷல் ஆனதுன்றது அல்லாஹ் தஆலா ப்ரூவ் பண்ணிக்கிறான். அந்த ப்ரூஃபுக்கு தான் அதெல்லாம் நடந்திருக்கிறது. எத்தனையோ நான் சொல்ல வரலாற்றுல யுத்தங்கள் நடந்திருக்கிறது, வெற்றி கொண்டது, நிறைய விவகாரங்கள், வேற நிகழ்வுகள் நடந்ததுகள் ரமலான்ல தான் நடந்திருக்கு நிறைய. குர்ஆனை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலமுறை மீட்டினது எப்ப? ரமலான்ல தான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட ரமலான்ல தான். எனவே ரமலான் அப்படிப்பட்ட அருள் நிறைஞ்ச உண்டு. ரமலான் அப்படியான விஷயங்கள்ல தான் எங்களுக்கு அது பாடம் படிச்சு தரணும். எனவே அந்த எண்ணத்தோட தான் நாங்க ரமலானுக்குள்ள நுழையும், அப்படிதான் ரமலானுக்குள்ள போகணும். ஸலஃபு ஸாலிஹீன்கள் இப்படித்தான் ரமலானோட இருந்தாங்க, அப்படித்தான் ரமலானோட இருந்தாங்க. இரவு வணக்கங்கள்ல நிறைய ஈடுபட்டிருக்கிறாங்க. இரவு வணக்கம்ன்றது லேஸ் இல்ல, குர்ஆன் ஓதுறது லேஸ் இல்ல. அல்லாஹ்ட்ட சிஃபாரிஷ் செய்யற ஒன்று குர்ஆன். என்ன குர்ஆன் சிஃபாரிஷ் எப்படி தெரியுமா? குர்ஆன் சொல்லுமா, மனஅது பில்லைலி, பில்லைல் ஹதீஸ்ல வர சொல் ஷேக்ட்ட கேளுங்க. குர்ஆன் என்ன தெரியுமா சொல்ற? பகல்ல நோம்பு பிடிக்கிறல குர்ஆன் ஓதுறது வேற.
இரவையில தூங்க விடாம என்னைய அவர் ஓதினாரு, யா அல்லாஹ் அவருக்காக சிபாரிசு எதுக்கு எனக்கு அனுமதித்தான்னு நோம்பு கேட்குமா. பில்லைல் சொல்லிருக்கு ஹதீஸ்ல, இரவையில் என்று சொல்லிட்டு இரவுல குர்ஆன் ஓதுறதுக்கு. எப்ப சரி நாங்க குர்ஆனை தான் எடுத்த உடனே தான் எங்களுக்கு என்ன செய்யும், ஒரு சஃபா ஒரு பக்கம் ஒரு பேஜ கம்ப்ளீட்டா ஓதுறதுக்கு எங்களுக்கு உஷார் இருக்குதா? 2-3 வரை ஓதச்சிலே என்ன செய்யணும், தொடங்கின வேகத்துல நாங்க இல்ல. ஷைத்தான் வந்து என்ன செய்றான், ரத்தத்துல ஓடி எங்களை இதாக்கி எங்களை அப்படியே சோர்வடைய வைக்கிறான். குர்ஆன் ஓதுறதுக்கு எப்ப டயர்ட் ஆகிக்கிறோம் நாங்க. குர்ஆன் ஓதுறதுக்கு எங்களை முழிச்சிருந்து கண்ணுக்கு நோவு பிடிச்சி உடம்பு எல்லாமே என்ன செஞ்சு சூடாகி இருந்து குர்ஆன் எத்தனை குர்ஆன் சஹாபாக்கள் எப்படி தாபீன்கள் தபா தாபீன் இவங்க எவ்வளவு குர்ஆன் ஓதிக்கிறாங்க. 3 நாளைக்குள்ள ஒரு குர்ஆன் ஆக குறைஞ்சது 3 நாளை விட கூட ஓதினவங்களும் இருக்கிறாங்க. அது வேற. நாங்க நம்ம சொல்லுவே 3 நாள்ல ஒரு குர்ஆன் ஓதி முடிச்சுக்கிறாங்க. கியாமுல்லைல் ஷேக் தொழுவிச்சர் எப்படி தெரியும் ஃபுல் குர்ஆன் முடிச்சிடணும்னு கூட வழிக்கு ஆக்க வர மாட்டாங்க, ஃபுல்லா ஓதினீங்கண்டா. தராவின்றது என்னது, எந்த பள்ளியில் அங்க ஒரு பள்ளிக்கு போனேன் 15-20 மினிட்ஸ்ல முடிஞ்சிடாப்பா மாஷா அல்லாஹ். எங்கடா அந்த பள்ளி லொகேஷனா போட்டு அங்கதான் போறீங்க. அப்ப என்ன இது, இது என்ன என்ன ரியாக்ஷன் நோம்போட மனுஷனுக்கு. குர்ஆன் அழகாக ஓதுற இமாம்கள் இருந்து பள்ளியில் அழகாக ஓதுறாங்கன்னு சொன்னால், நீண்ட நேரம் ஓதுறாங்கன்னு சொன்னால், எல்லாரும் அந்த பள்ளியில இடமில்லாம நிக்கணும், எல்லாரும் வந்து நிக்கணும், தக்பீர் கட்டணும், மாஷா அல்லாஹ் ராகத்தாக குர்ஆனை ஓதத்தான் இயலாது. எனக்கு ஓதுறத தொழுகையில கேட்போமே அருள், அதுதான் தக்வா, அங்கத்தான் வரணும். அப்படித்தான் குர்ஆன் ஓதணும். குர்ஆனை இரவையில் ஓதுறது தடுத்ததையும், நோன்பு பிடிச்ச பகல்ல என்ன செய்யறது, ஆகாரங்களில் இருந்து அனித்தத்திலிருந்து அவனை தடுத்ததுக்காக நோன்பு வந்து அல்லாட்ட வந்து பேசி 2 பேரும் எங்களுக்காக சிபாரிசு செய்வார்கள் அல்லாட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த நோன்பும் அந்த குர்ஆனும் எங்களுக்கு சிபாரிசு வேணும் என்றால் அதனோடு உள்ள உறவு தான் எங்களுக்கு மிச்சம் கூட வரும். அந்த உறவை கூட்டுறதுக்கான வழி ஒன்றே ஒன்றுதான் தக்வா, அல்லாஹ்வை பயந்திருக்கிறது, இறை உணர்வோடு இருக்கிறது, இறை எச்சத்தோடு இருக்கிறது, எந்த நேரத்தில் எந்த வேலை எப்படி யாரோடு எப்படி செய்யணும் மன்றத்துல தெளிவாக இருக்கிறது. இதுதான் எங்களுக்கு நோன்பு வேணும். எனவே அப்படிப்பட்ட தக்வா உள்ள மனிதர்களாக மாறுங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். லஅல்லக்கும் தத்தகூன். நீங்க தக்வா உள்ளவர்களாக உங்களுக்கு வர முடியும், தக்வாவை உங்களுக்கு அதிகரிக்க இயலும், தக்வாவை உங்களுக்கு கூட்டிக் கொள்ள இயலும், நீங்க தக்வா உள்ளவர்களாக மாற இயலும். எனவே தான் நோன்பை நான் உங்களுக்கு தந்திக்கிறேன். நோன்புல நீங்க அதை எடுக்க போறீங்களா இல்லையா, கையில பிடிச்சிரீங்களா இல்லையா, உங்களுக்கு கேளுமா ஏழாவாண்டு கேட்கிறது அல்லாஹ் தஆலா எங்களை எல்லாரோடையும். அது குர்ஆன் அல்லாஹ் எங்களோட பேசுறான் அப்படி. எனவே நோன்புல நாங்க அந்த தக்வாவை எடுக்கணும். அந்த தக்வாவை நாங்க எடுத்தோம் என்று சொன்னால் தக்வாவுக்கு உண்டான பிரதிபலன் மிக பெரியது. முதலாவது உள்ளது என்ன, அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். தக்வா உள்ள மனிதர்களுக்கு குர்ஆன் வழிகாட்டும். எனவே நான் சொன்ன மாதிரி இந்த எல்லா உதாரணம் தக்வாவோடு சேர்ந்து வரும். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இறுதியானோட சொல்லி முடிச்சிடேன். அல்லாஹு தஆலாவுட்ட தக்வா உள்ள மனிதர் நோம்பால நாங்க எடுக்க வேண்டிய விஷயமா, பாடமும் அதுதான் படிப்பினையும் அதுதான். எங்களுக்கு தக்வா உள்ள மனிதனாக மாறினால் அல்லாஹ்ட்ட உள்ள பிரதிபலன் என்ன தெரியுமா? சூரத்துல் ஹதீத்ல வார அந்த கடைசிக்கு வார அந்த வசனங்கள், ஷேக் வஸீகல்லதீன தகவ் ரப்பஹும் ஜுமர்லனா வஸீகல்லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னதி ஜுமரா. அல்லாஹ்வ இறை உணர்வோடு தக்வா செய்து வாழ்ந்த மனிதர்கள் வசீக அவர்கள் அப்படியே கொண்டு போகப்படுவார்கள். சாக்க யசூகு சீக என்றால் என்ன செய்யறது, இங்கல போங்கன்னு ஆக்கள் அனுப்புறது வச்சுக்கொண்டு போங்க போங்க போங்க, அதுக்கு தான் சொல்றது. அது மாதிரி சொர்க்கத்துக்கு மக்கள் அப்படியே அனுப்பப்படுவார். வசீகல்லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னதி ஜுமரா. கூட்டமாக கூட்டமாக கூட்டம் கூட்டமாக சொர்க்கத்தை அப்படி போங்க 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 அனுப்பி கொண்டே இருப்பார்கள். حتى إذا جاءوها فتحت أبوابها وقال لهم خزنتها سلام عليكم
திபுத்தும் ஃபதுஹுலூஹா ஹாலிதீன். யா அல்லாஹ் எங்க எல்லாரையும் அதில் ஆக்கி அருள்வாயாக. அல்லாஹ் சொல்றான், மலக்குகள் அங்க இருந்துட்டு அந்த சுவர்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக வாராக்களை பற்றி சொல்லுவாங்க, சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டுமாக, உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டுமாக. திபுத்தும், நீங்கள் எல்லாரும் நறுக்கும் மனம் வீசுறீங்களே, கமலுகின்றீர்களே. திபுத்தும் தாப தீபு தையப் தீப், நீங்களாம் கமகமண்டு வாசம் நறுமணம் வீசுகிறீர்கள், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டுமாக. சலாமுன் அலைக்கும் ஃபதுஹுலூஹா, நீங்க இதுக்குள்ள நுழையுங்கள். ஹாலிதீன், நிரந்தரமாக இந்த சொர்க்கத்துக்குள் நுழைந்து விடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படும். அல்லாஹ் தஆலா இது தக்வா உள்ள மனிதர்களுக்கு இந்த நிலை அடையறதுக்கான பிராக்டிஸ் பண்ற ஸ்பெஷலான ஒரு காலம் தான் ரமதான். ரமதான்ல அதைத்தான் நாங்க எடுக்கோம். அப்படியாக ரமலான்ல இருந்து நாங்க பாடம் எடுத்தோம் என்று சொன்னால், ரமலான் அப்படி நாங்க படித்தோம் என்று சொன்னால், எங்களுடைய லைஃப்ல அது என்ன செய்யும், எங்களை மாற்றும், எங்களை தக்வா உள்ள மனிதர்கள் என்ற இடத்துல கொண்டு சேர்த்தும். நாங்க இறுதியில இன்ஷா அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு அப்படியே கூட்டம் கூட்டமாக கொண்டு போகின்ற தக்வா உள்ள மனிதர்களோடு சேர்ந்து சுவர்க்கம் போற பாக்கியம் எங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா நல்லடியார்களே, வல்ல அல்லாஹ் இந்த எதிர்வருகின்ற ரமலானை முழுமையாக அடைந்து அதனுடைய முழு பயனையும் பெற்று அதிலே தக்வாவை நிறைய வளர்த்து கொண்ட நன்மக்களாக மாறுகின்ற பாக்கியத்தை அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. அல்லாஹு தாலா முத்தகீன்களை மறுமை நாளையிலே கூப்பிட்டு அப்படியே எல்லோரையும் கூட்டம் கூட்டமாக சுவர்க்கம் நுழைவிக்கப்படுகின்ற அந்த தக்வா உள்ள முஸ்தகீன்கள் கூட்டத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் சேர்த்துக் கொள்கின்ற பாக்கியத்துக்கு அமல் செய்கின்ற, அதற்கான காரியங்களை செய்து அந்த கூட்டத்திலே சேர்கின்ற நட்பாக்கியத்தை பெற்றுக் கொண்டவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் அந்த ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وذكر فإن الذكرى تنفع المؤمنين.